முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன். கடந்த 3 எபிசோடா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக கடந்த 2 எபிசோட்லேயும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத உதாரணத்தோட கடந்த 2 எபிசோடில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு எபிசோட்லேயும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க இந்த ஒரு எபிசோடுக்கு வந்திருக்கிற பிரதர் MD ஜெகன் அவங்கள நம்ம வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், போன 2 எபிசோடில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது கஷ்டம்னு நினைச்சாங்க. ஆனால் கடந்த 2 எபிசோடா இதை நம்ம எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு எபிசோடில் ரொம்ப முக்கியமாக எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலேருந்து தொடர்ந்து வருவோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்திலேருந்து 3ஆம் அதிகாரம் வரை முக்கியமாக 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் யோவானுக்கு சொல்லும் பொழுது ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு எழுது அப்படின்னு அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா ஆசியா சீமையில் இருக்கிற 7 சபைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஆசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா அந்த காலத்தில் எவ்வளோ சபைகள் இருந்தது. ஸோ ஆசியா சீமையில் இருக்கிற சர்ச் அப்படின்னு தான் ஏன் ஆண்டவர் சொன்னாங்க? முதல்ல இதை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து தொடர்ந்து நம்ம சபையை குறித்து பார்ப்போம். அது தேவனுடைய திட்டம்னு ஒரே வேர்டில் சொல்லிடலாம். ஏன் ஆசியா மேலே உள்ள அந்த முக்கியமாக 7 சபைகளை கர்த்தர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கான்சன்ட்ரேட் ஆண்டவருக்கு இருந்துச்சு இல்லையா? இது எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட ஆரம்பிக்குது. ஆபிரகாம் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசொப்பொத்தாமியா ஈராக்லேருந்து வந்தார்னு பார்க்குறோம். ஸோ அவர் ஈராக்லேருந்து வந்து கானான், அதாவது இஸ்ரேலுக்குள்ளே தான் இருக்கார். அப்போ நம்ம இஸ்ரேலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். யூதர்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஜூஸ்ன்னு சொல்கிறோம். அது யாக்கோபு தான் இஸ்ரவேல், அவருடைய 4வது பையன் தான் யூதா. ஸோ இதில் தான் இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஆசியாவில் உள்ள சபைகளை கர்த்தர் அதுக்கப்புறம் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. இல்லை, தேவ திட்டத்தில் ஆசியா முன்னாடியே இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல் ஆதாம் பாவம் செஞ்சதுலேருந்து நோவாவுடைய ஜலப்பிரளயம் வரைக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் கிடையாது, இந்த காலகட்டத்தில் யூதர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் தான் இருக்காங்க. தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் இருக்காங்க. தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தனிப்பட்ட எந்த ஒரு இனத்தின் மேலேயோ எந்த ஒரு நாட்டின் மேலேயோ கிடையாது. அப்போ உண்மையாக இருந்த ஒரு மனுஷன் இருந்தான், நோவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மேலே அவருக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நோவா கிட்ட இருந்து இவர் என்ன செய்கிறார், ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அவருக்கு அந்த தரிசனத்தினுடையதான பேழை கட்டுறது, ஜலப்பிரளயம் எல்லாமே சொல்கிறார். ஆனால் அந்த காரியம் முடிஞ்சிட்ட பிறகு, நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த காரியம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த பேழை எங்கே நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லும், அராரத் மலையின் மேல் அந்த பேழை நின்றது அப்படின்னு இருக்கும். ஆமாம். ஸோ அந்த காட் பேழை கொண்டு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறாரு பாருங்களேன். இது ஏன் அராரத் மலை மேலே நின்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது ஆண்டவர் சொல்கிற மாதிரியே பேழை கட்டுறாங்க. கர்த்தர் பேழையை பார்த்துக்கிறாரு. நோவாவையும் பேழையும் கர்த்தர் நினைத்து அருளினார். ஸோ இப்போ கர்த்தர் கொண்டு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறாருன்னா சும்மா பண்ண மாட்டார். ஏதோ எதேச்சியாக அது அராரத் மலை மேலே நின்றுச்சுன்னா கிடையாது. கர்த்தர் பிளான் பண்ணுறாரு. இந்த அராரத் மலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா துருக்கியில் இருக்குது. துருக்கிக்கும் அர்மேனியாவுக்கும் பார்டரில் இருக்கிறது தான் அராரத். இந்த அராரத் மலைக்கும் இந்த துருக்கிக்கும் இப்போ நம்ம பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 சபைகளும் துருக்கியில் தான் இருக்குது. ஓகே, எபே சபையிலேருந்து. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு பிரமாணம் புறஜாதியார்கிட்ட இருந்து, அதாவது இஸ்ரவேல் அல்லாதவர்கள்ட்ட இருந்து ஒரு பிரமாணம் முடிஞ்சு அந்த பிரமாணத்தினுடைய ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அராரத் துருக்கியில் ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல்கிட்டருந்து ஒரு பிரமாணம் முடிஞ்சு திருப்பி புதிய பிரமாணம் நமக்கு ஆரம்பிக்குது. அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதே அராரத்தில் இருக்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஓகே, துருக்கி அர்மேனியா சேர்ந்தது தான் ஒரு காலகட்டத்தில் ஒரே நாடு. அப்புறம் பிரிஞ்சு இப்போ கூட அவங்களுக்குள்ள எல்லை பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த அராரத் மலை என்பது ஒரு திட்டமிடப்பட்டது. துருக்கிங்கிறது திட்டமிடப்பட்ட ஒன்று. அதே மாதிரி தான் இங்கே 7 சபைகளும் திட்டமிடப்பட்டது ஆண்டவரால். அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது. அராரத் மலையிலேருந்து வெளியே வந்த உடனே ஒரு உடன்படிக்கை. இப்போ இவங்க இங்கேருந்து புறப்பட்டு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே தான் உடன்படிக்கை ஆரம்பிக்குது. அவங்களோட ஒரு புறஜாதியாருக்கான ஆரம்பிக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவுல் சபைகளுக்கு எழுதுறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது 7 சபைகளுக்கு தான் அவர் எழுதுவார். புக்காக நிறையா இருக்கும். ஆனால் அவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா 7 சபைக்கு தான். 1 ரோமருக்கு எழுதின நிருபம், 2வது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 3 கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அடுத்து எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம். 7 சபை தான் இருக்கும். ஸோ இந்த 7 சபையும் இந்த 7 சபையும் இந்த 7ம் இஸ்ரவேலுக்கு வெளியே தான் இருக்கும், இந்த 7ம் இஸ்ரவேலுக்கு வெளியே தான் இருக்கும். ஆமாம்.
ஸோ காட்ஸ் பிளான் இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ்ரவேல்கிட்ட வந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் போய் இஸ்ரவேல் அல்லாதவர்கள்ட்ட அந்த தெரிந்து கொள்ளுதல் வந்துருச்சு. உடன்படிக்கை இஸ்ரவேலை விட்டு போய் உடன்படிக்கை நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பவுல் ரோமருக்கு அப்படி தான் எழுதுறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 7 சபைகள் என்பது காடுடைய சூசன் ஒன். இன்னைக்கு இல்லை, நோவா காலத்தில் அராரத் அதோடைய சூசன் ஒன் தான் இந்த 7 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற கண்டங்கள் வந்து இந்த வசனம் எழுதும் போது இல்லை. அதாவது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் கிடையாது. அப்போ இருந்தது 3 கண்டம் தான். அந்த 3 கண்டத்தில் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா 3 இருந்துச்சு. இந்த 3த்துக்கும் சென்டர் பாயிண்டாக இருக்கிறதா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல். இந்த 3 கண்டங்களுக்கும் அதனால தான் நம்ம அந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவோம். மத்திய கிழக்கு நாடுகள் அந்த மத்தியில் இருக்க சென்ட்ரலில் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய இன்னொரு பார்டர் தான் துருக்கி. அப்படியே வடக்கு பக்கம் மேலே போனீங்கன்னா சிரியாவை தாண்டி துருக்கி வந்துடும். ஸோ இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட இருந்த உடன்படிக்கை அப்படியே மேலே போயிடுச்சு. அராரத்து மலைக்கு போயிடுச்சு பேழைன்னு அர்த்தம். கர்த்தருடைய உடன்படிக்கை அங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த 7 சபைகள் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இது. 3வது இது என்ன அப்படின்னா இந்த 7 சபைகளை தெரிந்து கொள்ளுதல் என்பது இதே துருக்கியில் எத்தனையோ சபை இருக்குது. ஆமாம், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இப்போ பவுல் எழுதுறாரு இல்லையா, எபேசுக்கு எழுதுறாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய சர்ச்சஸ் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே எபேசு மட்டும் தெரிந்து கொள்ளப்படுது. சிமிர்னாத் அதாவது அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த 7 சபைகளுக்கான பெயர்கள் இருக்கு. இந்த பேருக்கும் அவர் சொல்ல போகிற மெசேஜுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. பைபிள் ஆண்டவர் இந்த பேரை வச்சு சில காரியங்கள் செய்வார், நிறைய செய்வார். ஆதாம் சிவந்த மண்ணினால் செய்யப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஏவாள் ஜீவனுள்ளவருக்கு எல்லாம் தாய். இந்த பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் கர்த்தர் யூஸ் பண்ண பாருங்க, ஆபிரஹாம் இருக்கும், ஆபிராம் அப்படின்னு இருக்கும். ஆபிரஹாம் அப்படின்றதுக்கு ஆபிராம்லேருந்து ஆபிரஹாம் ஆகும். ஆபிராம் அப்படின்னா மேலான தகப்பன் அர்த்தம். ஆபிரஹாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஆபிராம்ன்றது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா ஒரே தேவனுக்கு அடையாளமாக வச்சது அவருடைய குமாரன், நேசகுமாரன், ஏகசூதன் ஈசாக்கு. நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டி கொண்டு வராங்க, ரெபேக்கா. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டி சபை கொண்டு வராங்க. இந்த மாதிரி இந்த பேரை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 7 சபையோட பேருக்கு பின்னாடியும் 7 முக்கியமான காரியங்கள் இருக்கு. அதுதான் தேவன் கையாண்ட வேதம். அதான் ஆவியானவரால் எழுதப்பட்டது. அதனால தான் இதுக்கு பேர் வேதம்னு அர்த்தம். இந்த 7 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 2000 வருஷம் ஹிஸ்டரியை சொல்லுவார் அவர். வெறும் பேரை வச்சுக்கிட்டு சொல்லுவார். அதை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் பிரதர். ஏன்னா இந்த காரியங்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டவைகள். இந்த 7 சபைகள் எதை குறிக்குது? ஏன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே ஆசியா சீமையில் இருக்கிற சபைக்கு. அப்படின்னா இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற சர்ச்சஸ்க்கு இது எப்படி பொருந்துன்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போ இந்த 7 சபையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 காலகட்டங்கள்னு வச்சுக்கலாம். ஓகே, சரியா? இப்போ நாம் இருக்கிறது 7வது சபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்போ லவதோக்கியான்னு சொல்லக்கூடிய சபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த முதல்ல உள்ள 6 சபையும் வரிசையாக பார்த்தா தான் இதை பார்க்கறது ஈஸியாக இருக்கும், புரியும் கூட. ஸோ இப்போ காட் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே பவுலை வச்சு எழுதி முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு, பவுலையே கொடுத்து முடிச்சிட்டாரு. பேதுரு எழுதுறாரு, யாக்கோபு எழுதுறாரு, எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. கடைசியாக எழுதுறது எதுன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். ஆமாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ 5 அப்போ 2 மீன் பிரிப்பாங்கல்ல. ஆமாம், நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. ஆமாம் இல்லையா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு. மீதம் எத்தனை நிறைய எடுத்தார்கள்? 12 கூட நிறைய எடுத்தார்கள். அதே மாதிரி இன்னொரு தடவை கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதாவது 7 அப்பத்தையும் சிறு மீன்களையும் கர்த்தர் பிரிப்பார். ஆமாம், இல்லையா? 7 அப்பம் சிறு மீன்கள். மீதி 4000 பேருக்கு அது வரும். மீதி எவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்கன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 கூடை நிறைய எடுத்தார்கள் இருக்கும். 7 அப்பம் சிறு மீன் 7 கூடைகள் எடுத்தாங்க. அப்போ இது எதை குறிக்குது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறத வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கான அடையாளம். 12 கோத்திரத்துக்கு 12 கூடை. 5 அப்பங்கிறது 5 வகையான அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அதாவது ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்ததான ஆசாரிய ஊழியம், நியாயாதிபதி ஊழியம், ராஜாக்கள் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், குமாரன் ஊழியம். 5 ஊழியம் அவங்களுக்கு நடக்கும். 2 அப்பம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு 2 சாட்சிகள் கரெக்டாக வருவாங்க, மறிப்பாங்க. அவங்களுடைய பிரமாணத்தில் அது முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு 7 அப்பம் சிறு மீன்கள். அதோட அர்த்தம் என்னன்னா நமக்கு 7 சபைக்கான உபதேசம்.
அவங்களுக்கு 5 வகையான ஊழியம் இருக்கு இல்லையா, இங்கேயும் 5 வகையான ஊழியம் இருக்கு. ஆனா 7 சபைக்கு எழுதுவார் ஆண்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர்ல தெசலோனிக்கர் வரையும். மீதம் உள்ளதை எதுக்கு எடுக்கணும்? 7 கூடை நிறைய. ஆமா, இப்ப எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியா மிச்சம் உள்ள எல்லாத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் அது யாருக்கு எழுதுனா 7 சபைக்கு. ஆமா. ஸோ அந்த மீதம் உள்ள 7 கடைகள், துணிக்கைகளை எடுங்கள் அப்படிம்பார். ஸோ அந்த 7 சபை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறதானே 7 சபைகள். ஓகே. ஸோ காடோடைய பிளான்ல இந்த 7 சபை அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸில் இருக்கு. நீங்கள் சொல்லும்போது பிரதர் என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த 7 சபைகள் வெளிப்படுத்தலுக்கு மட்டும்தான், தேவனுடைய பிளான் வெளிப்படுத்தலுக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் சொன்ன பிறகுதான் தெரியுது, இந்த 7 சபைகள்ன்றது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். ஆமா, இந்த 7 சபைகளை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து ஆதியிலிருந்து திட்டம் பண்றாரு. ஆமா, அதனால தான் அந்த 7 பேருமே முன்குறிக்கப்பட்டது. ஓகே. எபேசு, சிமர்னா, பெர்கமு, சர்தை, தியாத்தரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கா 7மே முன்குறிக்கப்பட்டது. ஓகே. அப்போ அந்த 7 சபைகளுக்கு முதல்ல பேரை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேர் பார்ப்போம். இன்னைக்கு முதல் சபையுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எபேசு. ஓகே. எபேசு சபைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், விரும்பப்படத்தக்கது அப்படின்னு அர்த்தம். விரும்பப்படத்தக்கது. ஆமாம். ஏன் அதுக்கு முதல்ல அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காலகட்டம். இன்னொன்று இவங்க புரிஞ்சுக்கணும், இந்த 7 சபையோடைய காலகட்டத்துக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து சபைக்கு உபதேசத்தை கொடுத்து சபை முடிவடைகிறது வரைக்கும் அதில் இருக்கும். ஓகே. அதோட சபை காலம் முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னால் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த 7 சபைக்கு, இந்த 7 சபைக்கான எல்லா உபதேசத்தையும் கொடுத்து முடிச்சுடுவார் ஆண்டவர். 7 சபைக்கான காலகட்டம் எல்லாத்தையும் அதில் முடிச்சிடுவார். 2000 வருஷத்தை அதில் முடிச்சிடுவார். ஓகே. அதில் அந்த முதல் சபையுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிபி 100 வரைக்கும் இல்லை 96 வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. என்ன காலகட்டம் ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலருடைய கடைசி அப்போஸ்தலர் வந்து யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு. அதோடு கூட அவர் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக கர்த்தருக்குள்ள அவர் நித்திரை அடைகிறார். அதோடு கூட என்ன ஆகுதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஸ் போட்டரில் ஆண்டவர் முதல் ஆட்கள் பயனீர் பண்ணாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஃபவுண்டர்ஸ்ன்னுவாங்கல்ல, அந்த ஆட்கள் எல்லாம் பூமியை விட்டு போயிட்டாங்க. இதோட சபகாலம் என்னவாயிருச்சு? முடியுது. அந்த பேட்டர்ன் முடியுது. அந்த ஸ்தாபகர் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் ஆமா, அவர் சொல்றதா எல்லாரும் கேட்பாங்க. ஆமா, ஏன்னா அவர் தான் கூட இருந்தவர் ஸ்தாபகர். இப்போ ஸ்தாபகரே இல்லை, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் செகண்ட் ஜென்ரேஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் உள்ளது தான் ஒரு காலகட்டம். அதான் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட பீரியட். இந்த பீரியடை தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா விரும்பத்தக்கதுன்னு சொல்றாரு. காட் ரொம்ப டு பி டிசையர், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காலகட்டம்னு அவர் சொல்றாரு. ஆப்வியஸ்லி அது வந்து அப்போஸ்தலருடைய காலம். அவங்க வந்து கமிட் பண்ணி வந்து ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க. அது செகண்ட் பார்ட். விட்டுட்டு வர்றது ஒன்று இருக்கு, கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு. அதில் யூதாஸ் போயிட்டாரு, பேதுரு போயிட்டு வந்தாரு. ஆக மொத்தத்தில் ஒரு 11 பேர் கூடவே இருந்துட்டாங்க லாஸ்ட் வரைக்கும். 3வது, அவங்க மேலே உள்ள திட்டத்தை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க பூமியில். அவங்கள மேலே உள்ள திட்டத்தை அதெல்லாம் உள்ள காலகட்டம் தான் அது. நம்ம ஆண்டவர் கூப்பிட்டா வருவோம், சிலர் விட்டுட்டு வருவோம், சிலர் விடாமல் வருவாங்க, சிலர் பின்மாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்க, சிலர் நிற்பாங்க. ஆமாம். ஆனால் நான் சொன்னபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படிங்கிறதான வேர்டு எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் பொருத்தம். ஆமா, என் இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் அவன் செய்வான். ஆமா, தாவீதை பற்றி சொல்வார். இயேசு சொல்வாரு, பிதாவே நீர் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். ஆமா, இயேசு சொல்வார். அப்போ அந்த சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்கல்ல, இவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த அப்போஸ்தலர்கள். அவங்களை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைச்சாரோ அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால அதை நம்ம ஒரு காலகட்டமாக வச்சுக்கிறோம், எபேசு காலகட்டம். இதில் இன்னொன்று யோசிக்கிறோம், இதே காலகட்டத்தில் இருந்த உலக ரீதியான அரசாங்கம் மாறிடும். ஒரு பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், ரோம கவர்மெண்ட்லேயே இந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் இருந்த கவர்மெண்ட் வேற, அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. அப்போஸ்தலர் காலகட்டத்துக்கு பிறகு வந்த கவர்மெண்ட் அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ முதல் சபையின் காலத்தை நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா, முதல்ல அந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம் பேரில் இருக்கு. 2வது அது உள்ள ஒரு காலகட்டம் இருக்கு. அதை தாண்டி அது வந்து ஒரு சபையினுடையதான ஒரு காலகட்டத்தின் அமைப்பு அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. 4வது ஒரு அரசாட்சி காலம், அந்த காலம் அதில் இருக்கும். அந்த காலம் அதுக்கப்புறம் இருக்காது. இந்த சபை சேஞ்சஸ், கவர்மெண்ட் சேஞ்ச், இது ரெண்டும் நடக்குது பார்த்தீங்களா, அதான் ஒரு பீரியட். இந்த பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு சபைக்குமே வித்தியாசப்படும், கண்டிப்பாக மாறும், ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். அப்போ இந்த முதல் சபையினுடைய காலகட்டத்தில் தான் இவ்வளவும் நடந்திருக்கு. அப்போஸ்தலர்களோட முடிவோடு கூட முதல் சபையின் காலகட்டம் முடிவுக்கு வருது. ஸோ இந்த சபையை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு விரும்பப்படத்தக்க அப்படின்றாரு. உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா
என் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் அந்த சர்ச்சு செஞ்சிச்சு. ஓகே. இன்னும் சொல்லப்போனால் அஸ்திவாரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சர்ச்சோடைய காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் காலம்னு சொல்லுவோம். ஓகே. அந்த அப்போஸ்தலருடைய லாஸ்ட் அப்போஸ்தலர் காலம். இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிபி 100 வரைக்கும், யோவான் மரிக்கிற வரைக்கும் இந்த காலகட்டம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சபையினுடைய முதலாவது பேர், ரெண்டாவது காலகட்டம், மூணாவது அது எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இதை தாண்டி மிக முக்கியமானது இன்னொன்று இருக்குது. சபைக்கு ஆண்டவர் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த சபையில் உள்ள நல்ல குணம். ஆமாம், அந்த காலகட்டத்தில் சபைகளுக்கு உள்ளதான நல்ல குணம். இன்னொன்று பிரதர், நம்ம அடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்னை வந்து 7 சபைகளுக்குமே ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் அந்த சபையை பாராட்டுறாரு. அடுத்து அங்கே இருக்கிற குறை, அடுத்து எச்சரிப்பு, அடுத்து மனம் திரும்புதல், அதுக்கு பிறகு ஜெயம் பெற்ற என்ன பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேட்டர்னை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபையோடையதான நல்ல விஷயத்தை சொல்லுவார். ஓகே. அவன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ கொஞ்சத்தில் பலன் இருந்தும் நீ எனக்கு உண்மை உள்ளவனாக இருந்தால் அப்படிம்பார். அடுத்து இப்போ இந்த சபைக்கு பார்ப்போம், எபேசு. இந்த சபையை பார்த்து சொல்லுவார், அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்தது. ஓகே. ஏன் அப்போஸ்தலர்னு சொல்லுதுன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கிற மினிஸ்ட்ரி எல்லாம் அப்போஸ்தலர் மினிஸ்ட்ரி தான். எல்லாரும் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்லிப்பான். இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலும் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் தீர்க்கதரிசி. ஆமாம். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி எடுத்து கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்து நல்லா ஒரு ஷைன் ஆன உடனே எல்லாரும் தீர்க்கதரிசி ஆனாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒர்ஷிப் லீடர் ஆனாங்க. ஒரு ஒர்ஷிப் லீடர் நல்ல ஷைன் ஆன உடனே அடுத்து மூல முடுக்கலாம் ஒர்ஷிப் லீடர்ஸ் அப்படி வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர்ஸ், ஒரு காலகட்டத்தில் எவாஞ்சலிஸ்ட். அந்த ஊழியத்துக்கு ஒரு அவங்க எல்லாம் விரும்புவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டம் அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற பட்டத்தை விரும்புகிற காலகட்டம். அதனால் எங்கே பார்த்தாலும் யாரை திரும்ப அப்போஸ்தலர். ஸோ இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நல்ல குணம் என்னென்னா அது எபேசு சபைக்கும் பொருந்தும். என்ன குணம்னா அப்போஸ்தலர்னு யாராவது சொன்னாங்கன்னா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. இது இல்லை இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா ஆவியில் கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போஸ்தலரோட பேச்சு, இயேசு கூட இருந்த அப்போஸ்தலர் பேச்சு எப்படி இருக்கும், அப்போஸ்தலன் சொல்லிட்டு போய் சொல்கிறவங்ககிட்ட பேச்சு எப்படி இருக்கும். அதில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா அப்போஸ்தலர்கள் இம்மைக்குரியதை விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்தாங்க. ஆமாம். அப்போ அப்படி ஒரு ஊழியத்துக்கு வந்தவன் இம்மைக்குரியதை பற்றி பேச மாட்டான் இல்லையா? ஆமாம். உலகத்தை விட்டு, பணத்தை விட்டு, கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு, மத்திய சொல்கிறேன், அப்பா அம்மா விட்டுட்டு, போட்டை விட்டுட்டு, வலையை விட்டுட்டு வந்த இந்த அப்போஸ்தலர்கள் திருப்பி எதை பற்றி பேச மாட்டாங்க, இம்மையை குறித்து அதை பற்றி சார மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் அப்படி பேசுகிறோம் நம்ம யாரும் இருக்க முடியாது, அப்போஸ்தலனாக இருக்க முடியாது. இதைத்தான் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களையும் சோதித்து கண்டறிந்ததை. ஸோ இது வந்து அந்த சபைக்குள்ளான குட் ஹேபிட்ஸ். இது ஒரு பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பேரு, அப்புறம் காலகட்டம், அது என்ன காலம், அடுத்து அந்த சபைகிட்ட இருக்கிறதான குட் ஹேபிட்ஸ், அடுத்து அந்த சபைகிட்ட உள்ள குறைய சொல்லுவார். உங்ககிட்ட இன்னென்ன விதமான குறை இருக்குது, இது மனம் திரும்பு, இது சரி பண்ணு, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, பிள்ளையாமின் உபதேசத்தை பின்பற்றுகிறவன் உன்னிடத்துல உண்டு, ஏசபேலுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். இப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே வருவார். ஸோ நல்லதையும் சொல்லுவார், குறையும் சொல்லுவார். அடுத்து சொல்லுவார் காஷன், எச்சரிப்பு கொடுப்பாரு, மனம் திரும்பு, இதெல்லாம் விட்டுடு, நான் சொல்றபடி கேளு, நான் சொன்னபடி நீ கேட்டு ஜெயம் பெற்றால் அப்படிம்பாரு. கடைசியா அந்த சபைக்கு ஒரு ரிவார்டையும் கொடுப்பாரு. அதாவது உங்ககிட்ட குறை இருக்குது, நான் சொல்றபடி கேட்டு நீ சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், ஒரு ரிவார்டு கொடுக்குறேன். அப்போ ஒரு சபைக்குள்ள இருக்கிற பேட்டர்ன், ஒரு சபைக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது பேருக்கான அர்த்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதோடைய காலகட்டம் இருக்கும், அது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு இருக்கும். மூணாவது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதான ஊழியங்கள், அவருடையதான கான்செப்ட்ஸ், இதெல்லாமே அது இருக்கும். மூணாவது. நாலாவது அது உள்ள நல்ல குணம். அஞ்சாவது அதுக்கிட்ட இருக்கிற குறை. ஆறாவது அதுக்கு கிடைக்கிற ரிவார்டு. இவ்வளோ காரியங்களும் கத்தர் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு சபைக்கு பின்னாடியும் 7 சபைக்கு பின்னாடி இப்படி இருக்கும். அதுதான் கத்தர் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை குறித்து பார்த்தோம். அடுத்து எஃபெசு சபையை குறித்து சுருக்கமாக பார்ப்போம். எஃபெசு குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க, அதை இப்போ கரண்ட்ல இருக்கிற நம்ம சபைகள் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அதை குறித்து நீங்க சொன்னீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எபேசு சபையை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா, முதல்ல அவங்ககிட்ட இருந்த நல்ல குணங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அப்போஸ்தலர் சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவரை சோதித்து கண்டறிந்ததையும். சபை ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர் இருக்கிற வரைக்கும் எவனாலும் அப்போஸ்தலர் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ பவுலையே அப்படி ஒரு நிலைமை வருது. பவுல் தன் அப்போஸ்தலர்னு சொல்லும் போது அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் இல்லையா, நான் தேவனை தரிசிக்கவில்லையா. அப்போ அந்த அப்போஸ்தலருடைய குவாலிட்டி எல்லாம் அவர் பேசுறாரு.
அப்போ இந்த குவாலிட்டியோட நான் இருக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் பவுலையே சபையில் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாராக இல்லை அப்போஸ்தலரா. அதனால தான் பவுல் ஒவ்வொரு நிருபமும் எழுதும்போது நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் சொல்றாரு. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண அப்போஸ்தலன். ஆமா. என்ன ரீசன் அப்படின்னா இவங்க யாரும் அவர் ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்தில். ஒரு குறிப்பு சொல்லுது, பைபிள்லையும் இருக்கு, பவுலை வந்து மற்ற அப்போஸ்தலரை கொண்டு போனது பர்னபா. ஆமா. அவர் தான் கூட்டிட்டு போறாரு. இவங்க யாரும் அவரை ஏத்துக்க தயாரா இல்லை. ஆமா. ஏன்னா இவங்க எதை பாக்குறாங்கன்னா பவுலுடைய பழைய வாழ்க்கையை பாக்குறாங்க. அவர் சபைக்கு துன்பப்படுத்துறவர், அது பண்றாரு. அவங்களோட வியூல என்ன இருக்குன்னா ஒரு வேளை நடிக்கிறானோ இல்லை நம்மளை கண்டுபிடிக்க பாக்குறானோ அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் பவுலை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு பேதுருவே என்ன எழுதுறாருன்னா, இவைகளை குறித்து நிருபங்கள் தோறும் நம்முடைய சகோதரனாகிய பவுலும் எழுதுகிறான், அது கற்றவரே அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. அவனுடைய நிருபங்களை பற்றி எழுதும் போது அவ்வளோ கனப்படுத்தி எழுதுறாரு பேதுரு. நம்ம பவுல் எழுதுறாரு, ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் பின்னாட்களில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவங்க ஏன் ஏற்றுக்கலை அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ஆவியில் உணரலை, இன்னொன்று அவங்களுக்கு வந்து உடனே ஒருத்தரை ஏற்றுக்கொள்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சோதிச்சு பார்த்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அவங்ககிட்ட இருந்த நல்ல குணம் இப்போ சபைகளுக்கு அது இல்லை. இப்போ சபைகள் வந்து கவர்ச்சியாக பேசினா அக்செப்ட் ஆகிடுறாங்க. கொஞ்சம் பணக்கார விசுவாசியாக இருந்து அல்லது ஊழியக்காரராக இருந்தாருன்னா அவருக்கு ஒரு கனம் கொடுத்துட்றாங்க. உண்மையிலேயே நீங்கள் சோதித்து கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. ஒருத்தனுக்கு பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தனுக்கு பேர் பரியேசுன்னு இருக்கும் பைபிளில், அப்போஸ்தலர் படிகளில் பரியேசுன்னு இருக்கும். பரியேசுனா என்ன அர்த்தம்னா இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம், சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவனை பார்த்தா கேட்டின் மகன் பவுல் சொல்வார். உற்று பார்த்து கேட்டின் மகனே, நீதிக்கு பகஞ்சனே. இது யாரை பற்றி சொல்ற வேண்டிய வார்த்தை? ஆன்டி கிரைஸ்ட் பற்றி சொல்ற வார்த்தை. ஆமாம். அந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லி நீ அடங்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்ச காலம் குருடா இருப்பேன்னு சொல்லுவார். அவனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி அன்றைக்கி சர்ச்சுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கெப்பாசிட்டி சர்ச் கிடையாது. சபை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு, எத்தனை பேர் இடம் வாங்குறதுக்கோ எதோ வாங்குறதுக்கோ எவ்வளோத்துக்கோ அவங்க வந்து ஏமாந்து போகிறாங்க. ஏன் ஊழியக்காரங்களே அந்த காசை கொண்டு கொடுத்து ஏமாறுறாங்களே, எப்படி கர்த்தர் ஏமாற விடுவார்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களை ஏமாற விட மாட்டார். நீங்கள் ஒருவேளை கேட்கல, மனுஷன் சொல்கிறத நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த மனுஷனை அந்த காசை எடுத்துகிட்டு போகிறது கர்த்தர் அனுமதி கொடுப்பார். எடுத்துகிட்டு போகிறவன் நல்லா இருக்க மாட்டான், அது வேறு விஷயம், கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்துப்பார். ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அடுத்து குறைகளையும் சொல்கிறாரு. இவங்ககிட்ட என்ன குறை இருந்துச்சுன்னா, ஆதியில் கொண்டு இருந்த அன்பு. ஆமாம். இந்த அப்போஸ்தலர்கிட்ட ஒரு அன்பு இருந்துச்சுல்ல, அந்த அன்பு குறைஞ்சிருச்சுங்கிறாரு. போக 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 காட் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே மெயின் விஷயம் அன்பு தான், வேற எதையுமே இல்லை. ஏன்னா மற்ற எல்லாவற்றையும் அவர் தந்துட்டார். இன்னொன்று என்னென்னா பிரதர், இந்த ஆதி அன்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஆதி அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி நாமும் கூட ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் மேலே நல்ல அன்பு வச்சுருப்போம். நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பும் வைராக்கியமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. எரேமியா 2:2 சொல்வார், நீ இள வயதில் என்னை பின்பற்றி வந்த பக்தியை நான் நினைத்திருக்கிறேன். ஸோ காடுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது இந்த சபையில் குறை போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஆதி அன்பு ரொட்டீன் ஆகிட்டாங்க. அப்போ சில காலம் முடிவடையும் போது சர்ச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா, சர்ச்சுக்கு வரோம் போகிறோம், ரெகுலராக வரணும், ஆனால் அந்த ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது அவங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாக அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு ரிவார்டு தரேன்றார். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவார்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பூசி கொடுப்பேன். எதை ஆதாம் இழந்தானோ அது இந்த சபைக்கு கொடுப்பதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ ஒரு சபைக்கு எப்போவுமே கர்த்தர் ஒரு பேர் கொடுக்குறாருன்னா அந்த பேருக்கு பின்னால் ஒரு திட்டம் இருக்கும். ரெண்டாவது, அந்த சபையை கர்த்தர் எதுக்கு உண்டாக்குனாங்கிற விஷன் கட்டளையிடுவார். மூணாவது, அவர்கள் யாரோட போகணும் யாரோட போகக்கூடாதுங்கிறத அவர் சொல்லி கொடுப்பார். நாலாவது, நீங்கள் போனீங்கனாலும் கர்த்தர் உங்கள் சபையை இருக்கிற குறைகளை சொல்லி திருத்த பார்ப்பார். அஞ்சாவது, எல்லா சபைக்கும் ரிவார்டு வச்சிருப்பார். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப முக்கியமாக 7 சபைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, ஏன் ஆண்டவர் 7 சபைகளை குறித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு பேட்டர்ன், இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன மாதிரியான பேட்டர்ன்ல பேசினாங்க, இதை குறித்து பேசி எபேசு சபையை குறித்தும் சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. நன்றி பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட நம்ம 7 சபைகளை குறித்ததான டிஸ்கஷனை ஆரம்பம் பண்ணி அதில் எபேசு சபையை குறித்து நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்
நம்ம ஆதி அன்புக்கு திரும்பணும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஆண்டவர் மேலே அன்பும் வைராக்கியமும் காமிச்சிக்கிட்டு இருந்தோமோ அதே போல் இந்த நாட்களிலும் நம்ம அந்த அன்பையும் வைராக்கியத்தையும் ஆண்டவருக்காக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த எபிசோட் மூலமாக நம்ம இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஆகையினால நம்ம அனைவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.